ஓகே டிஎஃப் நானே எதிர்பார்க்கல. என்னன்னு சொன்னா 1 மந்த்துக்கு எப்படியும் பைக் ரைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவன். நான் உங்கள் யூசுப். எங்க எயிட்டிஎஃப் எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நினைக்கிறேன். எயிட்டிஎஃப் இன்னைக்கு டேட் என்னன்னு சொன்னா இன்னைக்கு February 25th. நீங்க கேட்பீங்க, எங்கடா நீ பைக் ரைடெல்லாம் விட்டுது என்ன கையில நோய்ட்டு பண்ணிட்டு இப்ப எல்லாம் ஓகே அப்படின்னு கேட்பீங்க. என் எயிட்டிஎஃப் இன்னைக்கு அந்த சொல்றதுக்காக எயிட்டிஎஃப் இந்த வீடியோ போட்டது. எயிட்டிஎஃப் நாங்க இன்னைக்கு சரியா பைக் ரைட் பண்ணி எங்களோட கைக்கு பெண்டேஜ் கட்டி இன்னைக்கு சரியா 16 days. நாங்க February 5th வந்து எங்களோட கைக்கு பெண்டேஜ் கட்டிருந்தோம். கை வந்து பெண்டேஜ் கட்டியிருந்தோம். அண்ட் இன்றைக்கு வந்து 21st. நாங்கள் 16 days ஆகிட்டு நாங்கள் பெண்டேஜ் கட்டி அதே மாதிரி நாங்கள் எங்களோட ரெப்டரை பைக் ரைட் பண்ணி உமர்த்தன் இவ்வளோ பைக் ரைட் பண்ணி கொண்டிருந்தார். அங்கு போகிற இங்கு போகிறதாலும் எங்கே போகிறதாலும் உமர்த்தன் பைக் ரைட் பண்ணி கொண்டிருந்தார். அண்ட் அதே மாதிரி ஆகிட்டு நாங்கள் பைக் ரைட் பண்ணுற நிறைய பேர் நினச்சிப்பீங்க நான் இது போகிற பைக் ரைடெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் 1 மந்த்துக்கு தான் ஐடிஎஃப் நான் பைக் ரைட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அதுவும் 16 daysலேயே ரிகவர் ஆகி இப்படி வருவேன்னு நிறைய பேர் எதிர்பார்த்திக்க மாட்டீங்க. ஓகே ஐடிஎஃப் நானே எதிர்பார்க்கல. என்னன்னு சொன்னா 1 மந்த்துக்கு எப்படியும் பைக் ரைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி லாங் ரைடெல்லாம் பண்ண வேணும்னு சொல்லிக்குது. 1 மந்த்துன்னு சொன்னா இன்னும் 1 மந்த்துக்கு லாங் ரைட் அப்படின்னு சொன்னா ஹெவியான ஜிம்முக்கு போவானோ அப்படி இப்படி நிறைய சொல்லிக்கிறாங்க. நாங்கள் அதை சரியாக செஞ்சாதான் ஐடிஎஃப் எங்களுக்கு ஃபியூச்சர்ல பெரிய ரைட் எல்லாம் பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து இன்னைக்கு இந்த வீடியோ போட்ட ரீசன் வந்து உங்கள்கிட்ட சொல்லணுன்ற ரீசன்னால தான். அதே மாதிரி உமர்தான் எங்களோட பைக்கை ரெப்டரை ரைட் பண்ணி கொண்டு வந்தார். எங்கே போனாலும் உமர்தான் ரைட் பண்ணி கொண்டிருக்கிறாரு. இப்போ எனக்கு பார்க்கும்போது கை துட்டிக்குது பைக் ரைட் பண்ணுறதுக்கு. பட் இன்னும் ஒரு 2 daysக்கு ரெஸ்ட் எடுப்போம் அப்படிங்கிற. என்னன்னு சொன்னால் ஹெவியாக இன்றைக்கு தானே பெண்டேஜ் எல்லாம் கலட்டிக்குது. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கு நாங்கள் ரைட் எல்லாம் பண்ணேன்னு சொன்னால் கைக்கு கை வலியாகும். என்ன சொன்னால் பைக்கை அந்த ரைட் பண்ணுவேன். சொல்ல போனால் எனக்கு பைக் ரைட் பண்ணலாம் நிற்குது. இன்னும் ஒரு 2 daysக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு மோட்டோ வ்ளாக்ல கம்பேக்ட் ஆகிறேன். என்ஐடிஎஃப் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நிறைய கிடைச்சது. January 1 ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி இன்றைக்கு 1 monthும் 21 days நாங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 month 21 days. நாங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களோட எயிட்டிஎஃப் நாங்கள் ரீச் பண்ணிக்கிறோம். 1 point சொல்ல வரேன். நாங்கள் 345 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிக்கிறோம் யூடியூப்ல. அண்ட் அதே மாதிரி டிக்டாக்ல 3.5K மாதிரி ரீச் பண்ணிக்கிறோம். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. இன்னும் லவ் அண்ட் சப்போர்ட் தேவை. அண்ட் இன்னும் பெரிய அப்டேட் எல்லாம் மிகுது. யாராச்சும் எங்களோட வீடியோ புதுசாக பார்க்கணும்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேர் பெல் ஐக்கான் ஓல்ல கொடுத்துல நிறைய பேர் அந்த பெல் ஐக்கான் ஓல்ல கொடுத்துட்டு டிக்டாக்ல போய் ஃபாலோ பண்ணிக்கொண்டு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக தான். நீங்க ஏடா ஹெல்மெட்டை போட்டு பேசிக்கொண்டிருக்கிறீங்க இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொன்னா முடிவெட்ட போயிட்டு எனக்கு விருப்பமே இல்லாத முறையில் முடிய வெட்டிட்டாங்க. ஸோ நாங்கள் இன்னொரு 10-15 daysக்கு இது மாதிரி ஹெல்மெட்டை போட்டுட்டு கெப்பை போட்டுட்டு அப்படித்தான் ஐடிஎஃப் நம்மளோட பேசுவேன். ஓகே ஐடிஎஃப் யாராச்சும் வீடியோ புதுசாக பார்க்க சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தாங்க. நான் இதோட வீடியோ பண்ணிக்கொண்டு எங்கேனாலும் எப்படினாலும் சேஃபாக இருங்க. பைக் ரைட் பண்ண போல கவனமாக சேஃபாக ஹெல்மெட்டை போட்டு ரைட் பண்ணுங்க. ஓகே ஐடிஎஃப் பாய், டேக் கேர்.